வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இந்த சிக்கன் கிரேவியை தக்காளி தேங்காய் இல்லாமல் ரொம்ப சுலபமாக சுவையாக எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1.5 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது இல்லைன்னா 3 டீஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூள் போதும், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சிக்கனில் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இது 1 மணி நேரம் மேரினேட் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது, இது 100 கிராம் அளவு. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் முந்திரியையும் போட்டு ஒரு 30 செகண்ட் பரட்டி விட்டுடலாம். இந்த அளவுக்கு போதும். வெங்காயத்தையும் முந்திரியும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி லேசாக அழுத்தி விட்டு எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். மீதி இருக்கிற அதே எண்ணெயில் 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. வெங்காயத்தை செவந்து வர அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 30-40 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குறைஞ்ச தீயில் ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இடையில் அடிக்கடி கலந்து விடணும். இருபது நிமிஷம் குறைஞ்ச தீயில் வேக வச்சுருந்தோம். சிக்கன் எந்த அளவுக்கு மிருதுவாக வெந்திருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் முந்திரி விழுதை ஊற்றிடலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் குறைஞ்ச தீயிலேயே மறுபடியும் வேகட்டும். அருமையான சுவையில் நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடியாச்சு. மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். ரொம்ப சுலபமாக நான் செஞ்சுருக்கிற இந்த சிக்கன் கிரேவியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.